எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. தந்தைக்கு வைத்திய செலவு உண்டான்னா உண்டு. ஆனால் 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறதுனால என்ன, தந்தைக்கு பாதிப்பு உண்டா, கண்டம் உண்டான்னு கேட்டால் குரு பார்க்கறதுனால கண்டத்தை தரமாட்டார். பிரச்சனை செலவுக்கு வைத்திய செலவு பணத்தை செலவழிக்க வைப்பார் தவிர உயிர்கண்டங்கள் இல்லாமல் காப்பாற்றிடுவார். குரு பார்க்கறதுல அது ஒரு பெனிஃபிட். செலவு உண்டானா உண்டு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் நெல்லை சோமசுந்தரம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி இருந்தீங்க. ஸோ 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துடலாம் சார். ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விநாயகர் பாட்டோட போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓகே, அதாவது குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, அப்போ 12 ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காக சுற்றி குரு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு வருவார். இது குரு பயிற்சி. நம்ம ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள்னு ஒன்று எடுப்போம், மாத கிரகங்கள்னு எடுப்போம், தினபலன்னு ஒன்று எடுப்போம். இப்போ வருட கிரகங்கள்லாம் குரு, சனி, ராகு, கேது, இது இயர்லி பிளானட்ஸ். குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆவார். ராகு கேதுங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட். சனிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி. அப்போ சனி ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதுதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, 30 வருஷம் எல்லா ராசிக்கும் சுற்றி முடித்தா 30 வருஷம் ஆச்சுன்னா ஒரு தலைமுறை குடும்பம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாதுமா. ஏன்னா சனி எல்லா ராசியிலும் சுற்றி வந்துட்டாருன்னா அவங்க லைஃப் மாறிடும் அப்படின்னு. இப்போ குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வர்றது அந்தந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அப்போ எந்த ராசிக்கு வராரோ அப்போ எந்தெந்த ராசிக்கு வரும்போது அந்தந்த ராசிலேருந்து எந்தெந்த ராசியை பார்க்குறோம். எப்போவுமே எப்படின்னா சனிக்கு என்னென்னா, சனி நின்ற இடம் பலம், சனி பார்த்த இடம் டேமேஜ். குரு எப்படின்னா நின்ற இடம் வீக்கு, பார்த்த இடம் பலம். அப்போ பார்த்த இடம் ஸ்தானத்தை பலப்படுத்துவார். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, பராப வருஷம் வைகாசி மாதம் குரு என்ன ஆகிறாரு, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் குரு 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு டிரான்சிட் ஆகிறார். திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1/6/2026 வைகாசி 18ஆம் தேதி. அது 2 பஞ்சாங்கம் இருக்குது, 2 பஞ்சாங்கத்துக்கு உண்டான நம்பர் ஆஃப் டேஸ் வித்தியாசம். அப்போ இதில் குரு பயிற்சி ஆகுது. எங்கேருந்து பயிற்சி ஆகிறாருன்னா, மிதுன ராசியில் இது வரைக்கும் இருந்தார், அதிலிருந்து பயிற்சி ஆகி இப்போது கடகராசிக்குள்ளே வராரு. அப்போ கடகராசிங்கிறது நீர் ராசி. முதல்ல எல்லாத்துலையும் சொல்லியிருப்போம், கடகராசிங்கிறது நீர் ராசி. அப்போ நீர் ராசிக்குள் குரு வரும்போது என்னென்னா, நம்ம சனியோட பார்வை மீனத்திலிருந்து திரிகோண பார்வையாக கடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனியோட பார்வை சந்திரன் கூட சேர்ந்து கடகராசி நீர் ராசியாக கடகராசியில் சந்திரன் அங்கே தான் இது. அதில் குரு அங்கே உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ குரு நீசமடையக்கூடிய ராசி மகர ராசியில் நீசமடைவார், உச்சமடைகிற ராசி கடகராசியில் உச்சமடைவார். உச்சம்னா பீக் பவரை கொடுப்பார். அப்போ நீர் ராசியில் உச்ச பலனை கொடுத்தால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள், சனி பார்வையும் இருக்கிறதுனால நீரால் ஆபத்துகள் அதிகமாக வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கோச்சார செவ்வாய் இப்போ மேசராசியில் இருக்கார். அவர் கடகராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது குரு அங்கே ஏற்கனவே கடகத்தில் இருக்கார், செவ்வாய் அங்கே உள்ளே வரணும். உள்ளே வந்தால் சந்திரன் மாதத்தில் சுற்றி வரும்போது சந்திரன் அங்கே வருவார். அப்போ செவ்வாய் அங்கே வந்துடுது. சனியோட பார்வையும் சேரும்போது சனி செவ்வாய் குரு சேரும்போது நீரால் பேரழிவுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைகாசி ஆடி மாதம் ஆவடி மாதம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் சேதங்கள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆடிக்கு மேலே அதில் நீரால். இது வருட பலனுக்கு பொதுவான உலகியல் ஜோதிடம்ங்கிறது. அந்த ஆபத்துகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ கடகராசிக்குள்ளே என்ட்ராயிருக்கார், உச்ச குருவாக வருகிறார். அவர் சாதாரண குருவாக வரல. மித்த ராசியில் இருக்கும்போது ஆர்டினரி குரு, இதில் வரும்போது அவர் டபுள் கிரேட் மாஸ்டராக பெரிய ஆளாக உள்ளே வருவார். ஏன்னா இங்கே அவருக்கு பவர் அதிகம் கடகத்தில். இப்போ உச்ச குருவாக உள்ளே ஆகிறாரு. இதுதான் குரு பயிற்சி அப்படிங்கிறது. இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு சார்? இப்போ மேஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் உடையவர். 9வது வீடு பாக்கியஸ்தானம், 12வது வீடு விரயஸ்தானம். இந்த 2 வீட்டுக்குடைய குரு 4வது வீடுங்கிற கடகத்தில் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ
பலன் எப்படி கொடுப்பாங்கன்னா எந்த ஸ்தானத்துல இருந்து எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த பலனை எடுத்து இந்த வீட்டில இருந்து கொடுப்பாங்க. ஓகே. அப்போ 9வது வீட்டு பலன்னா தந்தை, உறவு முறையில் எடுத்தால் தந்தை பாக்கியம் இதை குறிக்கக்கூடியது. 12ங்கிறது விரயங்கள் வைத்தியங்கள் இதுன்னு. அப்போ தந்தையோட உடல்நிலை விஷயங்களில் வைத்திய செலவுகள் உண்டான்னு கேட்டால் குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. இது ஜென்ரலாக கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மேசராசிக்காரர்கள் தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வைத்திய செலவுக்கு பணம் செலவழிக்குமான்னா கண்டிப்பாக செலவழிக்கணும். ஏன்னா 4வது வீட்டில் இருக்கார் சுகஸ்தானத்தில். 9வது வீட்டு பலனையும் 12வது வீட்டு பலனையும் 4வது வீட்டில் நின்று தான் அவர் செயல்படுத்துவார். அப்போ 9, 12 கனெக்ட் பண்ணி 4ல இருந்து செயல்படுத்தும் போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ தந்தைக்கு சார்ந்த விஷயங்கள் வரும். அப்போ வைத்திய செலவுகள் விஷயங்கள் தந்தைக்கு உண்டாகுமான்னா உண்டாகும். இது ஜென்ரல் ஒரு ஆஸ்பெக்ட். அப்போ மேசத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா கடகத்திலிருந்து என்ன பண்ணுவார்னா அவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார், விருச்சிகத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது 12ஆம் இடத்தை நம்ம சொன்னோம். 12ஆம் இடத்தை குரு வந்து 12ஆம் இடத்துக்கும் உடையவர். அந்த இடத்த குருவே பார்த்துடுறாரு. அப்போ தந்தைக்கு வைத்திய செலவு உண்டான்னா உண்டு. ஆனால் 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறதுனால என்ன தந்தைக்கு பாதிப்பு உண்டா கண்டம் உண்டான்னு கேட்டால் குரு பார்க்கறதுனால கண்டத்தை தரமாட்டார். பிரச்சனை செலவுக்கு வைத்திய செலவு பணத்தை செலவழிக்க வைப்பார் தவிர உயிர்கண்டங்கள் இல்லாமல் காப்பாற்றிடுவார். குரு பார்க்கறதுல அது ஒரு பெனிஃபிட். செலவு உண்டானா உண்டு. ஆனால் தந்தைக்கு உயிர்கண்டங்கள் கிடைக்குமான்னா அது கிடையாது. ஓகே. அப்போ 8ஆம் இடத்தை அங்கேருந்து பார்க்குறாரு. எதுக்கு மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசிக்கு ஓனர் வந்து செவ்வாய். அவர் இருக்கிறதும் மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஒரே ஆள் தான், செவ்வாய் தான் ஓனர். அப்போ மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் வீட்டையே வந்து திருப்பி விருச்சிக ராசியை பார்த்துடுறாரு குரு பார்வை. அப்போ 8ஆம் வீடுங்கிறது வம்பு வழக்கு அவமானங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் ஒன்று அவங்களோட கோச்சார பலன் பிரகாரம் இது. அவங்களோட தசாபத்தி பலன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தசாபத்தியில் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அவமானங்கள் அதிகமாகும். 8ஆம் இடம் மறைவிடும். அப்போ வம்பு வழக்கு அவமானங்கள் அதிகமாகும். அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுபலங்கள் அனைத்தும் குறைந்து சுபபலங்களாக நடக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்கார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை மகர ராசியை பார்ப்பார். அப்போ 10ஆம் இடம்னா தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தை குரு பார்வை பார்க்கும்போது என்னன்னா தொழில்ஸ்தானம் எப்பவுமே குரு பார்க்குற இடம் பெருகும். ஏன்னா குருவுக்கு கொடுத்துருக்க உருவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை தான் கொடுத்துருப்பாங்க. இருக்கையில் பெரிய பிளானெட்டு அப்படிங்கிறனால நமக்கு பார்க்குற கண்ணில் பார்க்குற பெரிய மிருகம் யானை. அதனால் யானையை தான் குருவுக்காக அவமானப்படுத்துவாங்க. அப்போ யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறது இதுக்கு தான். அது பார்த்தா நல்லது நடக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பல்கி பெருக்கும். அப்போ நேராக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்துருவார் மகர ராசியை. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். தொழில் நல்ல பிக்கப் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு 12ஆம் இடத்தையும் பார்க்காரு. 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. 12ஆம் இடம் விரயம்னு சொல்லுவோம், வைத்திய செலவுன்னு சொல்லுவோம். அப்போ இதை பாசிட்டிவாக எடுத்தால் எப்படி இருக்கும்? தந்தையை கூட்டிட்டு ஊர் சுற்றி எங்கேயா டூர் போனாங்கன்னா விரைய செலவு ஹாஸ்பிட்டல் செலவு கிடையாது. அப்போ 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணம் டூர் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ தந்தையை கூட்டிட்டு வெளிநாடு வெளியூர்லாம் சுற்றினாங்கன்னா வைத்திய செலவு இல்லாமல் தந்தையை சுகமாக வச்சுக்கலாம். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயம் செலவு இருக்குது. பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ரூட் அதில் இருக்குது. 12ஆம் இடம் பார்க்கறனால செலவுகள் அதிகமாக இருக்குமானா செலவுகள் இருக்க தான் செய்யும். அங்கேயும் எது வேலை செய்யும்னா தசாபுத்தி தான். மேசராசி இவங்களுக்கு தசாபுத்தி பலமாக இருந்தால் கெடுபலன் இல்லாமல் சுபபலனாக ஜாலியாகவே போயிடும். இல்லைன்னா தசாபல புத்தி வந்து வீக்காக இருந்துச்சுன்னா வைத்திய செலவு விஷயங்கள் பலமாகவே அதில் ஓடும். இது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் மேசராசிக்காரர்களுக்கு. அதனால் ஒன்று மோசம்னு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தந்தை உடல்நிலை. அதை வந்து எக்ஸ்கர்ஷன் டூர்னு அப்பாவை கூட்டு போய் சுற்றினாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும்.